மேல் சப்ரகமுவ, மத்திய, உவான், தெற்கு, வடமேல், வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் இன்று சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திவேன ஆஸ்ரித பஹல வாய்கோலே තියෙන நாட்டை அண்மித்த வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் நிலவும் தளம்பல் நிலையினால் விசேடமாக தற்போது இது திருகோணமலையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளது. இந்த தளம்பல் நிலை எதிர்வரும் சில நாட்களில் குறைந்த அழுத்த பிரதேசமாக மாறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதன் மறைமுக தாக்கம் காரணமாகவே நாட்டிற்குள் மழை வீழ்ச்சி அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையை இன்றைய தினமும் நாம் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதன்போது இந்த மாகாணங்களின் சில இடங்களில் 75 முதல் 100 மில்லிமீட்டர் இடையிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மழையின் தன்மை மிக குறுகிய காலப்பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி ஏற்படுவதாகும். இந்த மழை பெய்யும் தருணத்தில் அந்தந்த பிரதேசத்தை சூழ தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இத்தகைய தற்காலிக பலத்த காற்றினால் வீடுகளின் கூரைகள் அள்ளுண்டு செல்லுதல், மரக்கிளைகள் முறிந்து விழுதல் போன்ற சம்பவங்கள் ஏற்படக்கூடும். பொதுவாக மின்னல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த மின்னல் பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்புடைய 2 வழிமுறைகள் உள்ளன. ஒன்று, வீட்டில் உள்ள மின்சாதனங்களை அந்தந்த நேரத்தில் மின் இணைப்பிலிருந்து அகற்றுவது மிகவும் பொருத்தமானது. இல்லாவிட்டால் மின்சாதனங்களினூடாக மின்னோட்டம் பாய்ந்து அவை எரிந்து போகக்கூடும். மழை பெய்யும் போது குறிப்பாக சமவெளி நிலங்களில் நடமாடுவதை தவிர்க்கவும். கம்பி இணைப்புள்ள தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். திறந்த வாகனங்களில் பயணிப்பதை தவிர்க்கவும். இவ்வாறான விடயங்களிலூடாக மின்னல் தாக்கத்தில் ஏற்படும் மரணங்களை குறைத்துக் கொள்ள முடியும். எந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? அதிக மழை வீழ்ச்சியுடன் 5 மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் பசறை, குருநாகல் மாவட்டத்தின் விதேகம, மாத்தளை மாவட்டத்தின் நாவுலு, அம்பகங்கன் கூரலை, ரத்தோட்டை, மொனராகலை மாவட்டத்தின் படால்கும்பரு, வெள்ளவாய, ரத்தபுரி மாவட்டத்தின் கொடக்கவேல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை நிலைமை அதிகரித்துள்ளமையினால் மண்சரிவு அபாய வலயங்களில் வசிக்கும் மக்களை மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தில் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த் சேனாதிர தெரிவிக்கின்றார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மழை வீழ்ச்சி 75 மில்லிமீட்டரையும் மண் ஈரப்பதன் சுட்டன் 100ஐயும் தாண்டியுள்ளது என்பதாகும். இதனால் மழை தொடருமாயின் மண் சரிவுகள் இடிந்து விழுதல், பாறைகள் உருகுதல், மண் திட்டுக்கள் சரிந்து விழுதல், தரை உள்வாங்குதல் ஆகியவை குறித்து அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. அவ்வாறு மழை வீழ்ச்சி 100 மில்லிமீட்டர் வரை அதிகரிக்குமாயின் மண் ஈரப்பதன் சுட்டன் 125 மில்லிமீட்டரை கடந்துள்ளமையால் அவதானத்தோடு இருக்குமாறு தேவை ஏற்படின் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. வெளியேறுவதற்கான அறிவித்தல் எவ்வாறான மழை நிலைமையின் போது விடுக்கப்படும்? அடுத்த அறிவித்தல் வெளியேற்றத்திற்கான சிவப்பு எச்சரிக்கையாகும். மழை வீழ்ச்சி 150 மில்லிமீட்டரை கடக்கும் போது 3ஆம் கட்டத்தின் கீழ் வெளியேற்றத்திற்கான சிவப்பு எச்சரிக்கையை அறிவிப்போம். 9 பிரதான நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பொறியியலாளர் சாமரையாப்பா ஆராய்ச்சி தெரிவிக்கின்றார். கிரிந்தியோயா, வளவைகங்கை, தெதுருவோயா, மல்வத்துவோயா, கலனிகங்கை, கழுகுங்கை ஆகிய ஆறுகளில் ஓரளவு நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. அது அபாயகரமான மட்டம் இல்லாவிட்டாலும் அந்த பகுதியில் உள்ள ஆறுகளை அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் சில நாட்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மலை நாட்டில் இந்த நிலைமையுடன் ஏற்படக்கூடிய சிறிய ஓடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு நிலைமைகள் உருவாகலாம். எனவே அவ்வாறான பகுதிகளில் நீராடும் போதும் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் விசேடமாக அவதானமாக இருக்க வேண்டும். கலாவாவி நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் தொடர்ந்தும் 3வது நாளாகவும் இன்று திறக்கப்பட்டிருந்தன. கலாவாவியிலிருந்து கலாஓயாவிற்கு நீர் திறந்துவிடப்படுகின்றது. இதனிடையே கலாஓயா வான் பாய்வதால் கல்நேவவில் இருந்து கிரிப்பிட்டியாகம நோக்கி செல்லும் வீதி ஹந்துங்கம பாலத்திற்கு அருகில் கடந்த 3 நாட்களாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. வீதியுடனான போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். கலாவாவியின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து ராஜாங்கனை நீர்த்தேக்கமும் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருகின்றது. 8 வான் கதவுகள் நேற்று மாலை வரை திறக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அது 10ஆக அதிகரிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.